வணக்கம். நம்ம நாலடியார்ல இது 12வது அதிகாரம் மெய்மை. இது இருக்கு 11 அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். மெய்மை அப்படின்னா நமக்கே தெரியும். அதனுடைய பொருள் உண்மை. உண்மையை சொல்வது அப்படின்னு. உண்மைனா என்ன? பொய் சொல்லாம இருக்கிறது உண்மையா அல்லது சத்தியத்தை சொல்றது உண்மையா? இந்த ரெண்டுமே இருக்கு இல்லையா? பொய் சொல்லாம இருக்கிறது உண்மைதான். ஆனா அது உண்மையும் சொல்லவும் சொல்ல முடியாது. அப்புறம் சத்தியத்தை சொல்றதுதான் உண்மை அப்படின்னு ரெண்டு இருக்கு. ரெண்டு விதமா இருக்கு. இப்போ நம்ம வள்ளுவர்லயும் பாக்குறோம் அதை. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என் நல்ல குற்றமில்லாத நன்மையை தரும் என்றால் அந்த இடத்துல பொய்யும் சொல்லலாம், அதுவும் வாய்மைக்கு நிகரானதுதான் அப்படின்னு. இப்ப இந்த அதிகாரத்துல சொல்லப்படக்கூடிய மெய்மை உண்மைன்னா என்ன அப்படின்னா, உலகியல் வழக்கத்துல எப்படி எல்லாம் இருக்கு, நமக்கு அதுல பெரிய விருப்பம் இருக்காது. அது இப்படிதான் இருக்கு, ஆனா அது நமக்கு நமக்கு வசதியானதா அது இருக்காது. ஆனா அதுதான் உண்மை, அதுதான் இயல்பு, அது இப்படிதான் இருக்கும். அதனால அது நொந்து நம்ம ஆக போறது ஒண்ணும் கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய இயற்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் சரியானதா அமைச்சுக்க முடியும். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறது அப்படின்னும் போது சில நேரங்கள்ல அது பொய்த்து போகக்கூடும். அப்போ அந்த பொய்ச்சு போனதுல தப்பு கிடையாது. அது பொய்த்து போனது அது இயல்பா நடக்கக்கூடிய, ஆனா அதுல கூடிய நம்மளுடைய எதிர்பார்ப்புலதான் தவறு இருக்குங்கிற மாதிரி ஆயிடும். சோ அதனால இது உலகியல் வழக்கத்துல என்னென்னலாம் மெய்மை, என்ன உண்மை, இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கிறதா உலகத்தினுடைய இயற்கை அப்படிங்கிற அந்த மெய்மையை இது சொல்லுது. அதுதான் உண்மை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய பாடல்கள் இதுல இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, ஒவ்வொன்றும் ரெண்டு மூணு சப்ஜெக்ட தொடர மாதிரி இந்த பாடல்கள் போகுது. சரி, முதல் பாடல். இசையா ஒரு பொருள் இல் என்றல் யார்க்கும் வசையன்று வையகத்து இயற்கை நசை அழுங்க நின்று ஓடி பொய்த்தல் நிறை தொடியி செய் நன்றி கொன்றாரின் குற்றம் உடைத்து. ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பாட்டு இது. இதுக்கு இதே ஈக்குவலா ஒரு பாடல் நம்ம புறநானூர்ல பார்க்கலாம். நான் 2 வரி மட்டும், அதனுடைய 4 வரி மட்டும் சொல்றேன். ஒல்லுவது ஒல்லும் என்றலும் ஒல்லாதது இல்லென மறுத்தலும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஒல்லுவது ஒல்லும் என்றால் யாவர்க்கும் ஒல்லாது இல்லென மறுத்தலும் இரண்டும் ஆழ்வினை மருங்கி கேள்வினை பாலை அப்படின்னு புறநானூறு. அதாவது உங்களால ஒண்ணு முடியும் அப்படின்னா முடியும்னு ஒத்துட்டு அதை செஞ்சு கொடுக்கணும். இப்போ ஒருவர் யாரோ உங்ககிட்ட கடன் கேட்கிறாரு, இவ்வளவு பணம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு, இல்ல வேற ஏதோ ஒரு உதவி கேட்கிறாரு அப்படின்னா உங்களால அது முடியும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு செய்யணுங்கிற மனசு இருந்ததுன்னா நீங்க அதை செய்யணும், ஒத்துக்கிட்டா அதை செய்யணும். இல்ல ஏதோ தரேன், அப்புறம் பார்க்கலாம், இப்புறம் பண்றேன், இதோ பண்றேன் அப்படின்னு நீட்டி 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 காலத்தை நீட்டிட்டு கடைசியில ரொம்ப ஒரு நெக் ஆஃப் இதுல ஐயோ என்னால முடியல அப்படி என்று மறுப்பது என்பது செய் நன்றி கொன்றதை விட மோசமானது. செய் நன்றி கொன்றது ரொம்ப மோசமானதாக இந்த உலகத்துல கருதப்படுகிறது. அறத்துல செய் நன்றி கொன்றல் என்பதற்கு நரகம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதை விட மோசமானது எது அப்படின்னா, முடியும்னு ஒத்துட்டத கடைசி நிமிஷத்துல முடியாதுன்னு கை விரிச்சிடுறது. அப்ப அதுக்கு முதலையே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். முதலையே இல்லைன்னு சொல்றது தப்பே கிடையாது. என்கிட்ட இல்லை, என்னால இது முடியாது என்று சொல்லிவிடுவது சரியானது. மாறாக முடியும் முடியும் முடியும்னு சொல்லி காலம் தாழ்த்தி கடைசி நிமிஷத்துல போய் அவங்க கழுத்தறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. அது செய் நன்றி கொன்றலை விட மோசமானது. இது ரொம்ப அழகான பாட்டு. ஏன்னா இது நம்மளுடைய ரியல் லைஃப்ல நம்ம நிறைய இந்த மாதிரி பாக்குறோம். இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய இருக்காங்க. ஒருவேளை அல்லது ஆசையினால கூட என்னால செஞ்சிட முடியும் அப்படின்னு ஒத்துக்கிட்டு கூட அப்படி காலம் தாழ்த்துறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு 90% இப்படிதான் இருக்காங்க. முடியும்னு சொல்றது, நாளைக்கு வான்றது, இன்னைக்கு வா அப்படிங்கிறது. இதே மாதிரி ஒரு ஔவையார் பாட்டு ஒண்ணு இருக்கு, தனிப்பாடல்ல வரும். ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் இருப்பாங்க, அவனுக்கு தரவே மாட்டான், பரிசே கொடுக்க மாட்டான், அனுப்பவும் மாட்டான். அப்போ ஔவையார் ரொம்ப கோபமா ஒரு பாட்டு பாடுறதா ஒரு தனிப்பாடல் ஒண்ணு இருக்கு. எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படின்னு முடியும். எந்த பக்கம் எனக்கு என்ன, எனக்கு என்ன ஒண்ணுமே கிடையாது, உன்கிட்டதான் இருந்து வாங்கணும்னு ஏதாவது இருக்கா? எத்திசை செலினும் அத்திசை சோறு, எங்க போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும், அதனால உன்னிடம் இருந்து மன்றாட வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை, நான் போறேன் அப்படின்னு போடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஒண்ணு வரும், குரங்கேற்று கொள்ளாது கொம்பும் உண்டோ. குரங்கு போய் தாவச்சுன்னா எந்த கொம்பும் அதை ஏற்றுக்குதான் போகுது, அதை இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. இந்த கொம்பு தள்ளிடுவா போகுது குரங்க. அதே போல எங்க போனாலும் கிடைக்கும். ஆனால் சில பேர் அதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நிமிஷத்துல செய்யாமல் மறுத்து விடுவார்கள், இல்லை என்று கைவிரித்து விடுவார்கள். இப்ப அந்த கைவிரிக்கிறதா இருந்தா முதலே கையை வச்சிருங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க, தவறு கிடையாது. ஆனால் ஒப்புக்கொண்ட பின் அதை இல்லை என்று மறுக்காதீர்கள், அது செய் நன்றி கொன்றதை விட மோசமானது அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. இசையா ஒரு பொருள் இல்லென்றல் யாருக்கும் வசையன்று வையத்து இயற்கை.
எல்லாருக்கும் கேட்கறது எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கணுங்கிறதோ அல்லது எல்லா உதவிகளும் நம்ம செய்ய முடியும்னோ கிடையாது. செய்ய முடியாத உதவிகளும் இருக்கும், செய்யவே முடியாது, நமக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறதும் இருக்கும். அப்ப இசையா ஒரு பொருள், இசையாது என்றால் அப்படி செய்ய வாய்ப்பில்லாத, செய்ய முடியாத ஒரு பொருள் இருக்குன்னா, ஒரு அறுபது உதவி இருக்குன்னா அது இல்லை என்று மறுத்து விடுவது, முதலையே மறுத்து விடுவது யாருக்கும் வசை என்று. அது யாரும் தப்பா எடுத்துக்க போறது கிடையாது. அது வசையாகவோ குற்றமாகவோ அல்லது பிறர் நிந்திப்பதாகவோ அது ஆகாது. அது இயற்கையானது. முடியாது, என்னால இது சாத்தியமில்லைங்க என்று சொல்லிவிடுவது வசை என்று வையத்து இயற்கை. ஆனா நசை அழுங்க நின்றோடி பொய்த்தல், பொய்த்தல் கூடல, நின்றோடி பொய்த்தல். நீண்ட காலம் அலக்கழிச்சுட்டு இன்னைக்கு வா நாளைக்கு வா என்று சொல்லி அலக்கழிச்சு இதோ அப்ப தந்துடுறேன் அப்ப தந்துடுறேன்னு சொல்லி நிச்சயமா நான் செஞ்சிடுறேன் அப்படின்லாம் வாக்கு கொடுத்துட்டு அதை செய்யாமல் மறுத்து விடுதல் என்பது நிறை தொடி. இங்க வந்து பழைய முன்னாடி பாடல்கள்லாம் ஒரு ஆணை வெளிப்பது போல பார்த்தோம். இங்கே நிறை தொடி, ஒரு பெண்ணை வெளிப்பது போல நிறைந்த வளையல்களை, தொடின வளையல்களை அணிந்த பெண்ணே, அது செய்நன்றி கொன்றாரின் குற்றம் உடைத்து. செய்நன்றி கொன்றவருக்கு எவ்வளவு குற்றமோ அதை விட குற்றம் இப்படி இருக்கு இருக்கு என்று சொல்லி கடைசி இல்லை என்று கைவிரித்து விடுவது அவ்வளவு குற்றமானது. அதனால அது ஏன்னா அது எவ்வளவு பெரிய துன்பத்தை, ஏன்னா அந்த உதவியை அங்க அவங்களுக்கு உடனடியாக அது கிடைச்சிருக்கலாம். ஆனால் இப்படி காலம் தாழ்த்தி ஒருவரை ஏமாற்றுவது அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய இதுல வராதது, செய்நன்றி கொன்றதை விட மோசமானது. அதனால இதை வந்து செய்யாதீர்கள் அப்படின்னு இந்த பாட்டை சொல்றது ரொம்ப உண்மை. அப்படிங்கிறதுல வந்து இது வந்து நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்க மாட்டோம், ஆனா இது ஒரு அழகான, இது உண்மையான உண்மையை வந்து இந்த பாடல் சொல்லுது. இசையா ஒரு பொருள் இல்லென்றல் யாருக்கும் வசையன்று வையத்து இயற்கை. நசை அழுங்க நின்றோடி பொய்த்தல் நிறை தொடியி செய்நன்றி கொன்றாரின் குற்றமுடையது. செய்நன்றி கொன்றவர்களை விட இது குற்றமுடையதாக இது கருதப்படும். இதுதான் இந்த பாட்டு வந்து நம்ம புறநானூர்ல இது ரொம்ப அழகான பாடல் ஒண்ணு வந்திருக்கு 196. ஒல்லாது ஒல்லுவது என்றலும் ஒல்லுவது இல்லைன மறுத்தலும். உன்னால முடியும்னா அது முடியும்னு, உன்னால முடியுங்கிற பட்சத்துல அது முடியாதுன்னு சொல்றதும் தப்பு, அல்லது முடியாதது முடிவதை முடியலன்னு சொல்றதும் தப்பு. அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து ரொம்ப அழகான பாட்டு. ஆழ்வினை மழுங்கில் கேள்வினை பாடல். அதுதான் ஒருவருடைய ஆழ்வினைக்கு தகுந்தது. உங்களோட பர்சனாலிட்டி வந்து அப்படிதான் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாடல் புறநானூர்ல 196வது பாடல் இருக்கு. ஒருவேளை நம்ம பின்னாடி புறநானூறு படிச்சோம்னா இந்த பாட்டெல்லாம் பார்ப்போம். அதே போல என்னன்றி கொன்றார்க்கும் அது நமக்கு தெரிஞ்ச குரல் தான் இது. ஆனா இந்த பாடலோட இல்லது, இது என்னன்றி கொன்றார்க்கும் மொய் உண்டா மொய்வில்லை செய் நன்றி கொஞ்சம் மகர்த்து அப்படிங்கிற குரலையும் நம்ம இங்க நினைவுபடுத்திக்கலாம். அதே போல நிறைய பாட்டு கொடுத்திருக்காரு. இன்னொரு பாட்டு வந்து இசைவ கொடுப்பதும் இல்லென்பதும் பசையன்று வையத்து இயற்கை அத்தன்றி பசை கொண்டவன் நிற்க பாத்துண்ணானாயின் நசை கொன்றான் செல்லலும் இகல். இது வந்து பழமொழி 400ல வர பாட்டு. உங்ககிட்ட இருக்கும்போது அதை இல்லை என்று சொல்லி மறுத்து இது போல ஏமாற்றுவது என்பது செய்நன்றி கொன்றதை விட மோசமான செயல் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சோ மெய்மையில முதல் உண்மை இது, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது. சரி, புரியுது இல்லையா? அழகான பாட்டு. 2வது பாட்டு போலாம். தக்காரும் தக்கவர் அல்லாரும் தண்ணீர்மை எக்காலும் குன்றல் இளராவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. ஒருவருடைய இயற்கை என்பது ஒரு நற்குணமுடையவர்கள் தீக்குணமுடையவர்கள், இவர்களுடைய இயல்பு இதுதான் அப்படின்னா அந்த இயல்பு எப்பவுமே மாறாது. அவர்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்த போதும், எவ்வளவு நல்ல நிலைமையில இருந்தாலும் அல்லது கீழான நிலைக்கு போனாலும் அந்த நற்குணமுடையவர்கள் எப்பொழுதும் நற்குணமுடையவர்களாகத்தான் இருப்பாங்க. அதனால அந்த சூழல் உடையவர்கள் அல்லது புறம் பேசுபவர்கள் எப்படி வேணாலும் அப்படி கீழான இயல்புடையவர்கள் எப்படிப்பட்ட இயல்புல எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் எந்த சூழல்ல இருந்தாலும் அவங்களோட தன்மை மாறாது. ஒரு தேள் தேளாதான் இருக்கும், பாம்பு பாம்பாதான் இருக்கும். அது திடீர்னு ஒரு அன்னமாவோ மாறிடாதோ. அதே போல மனிதர்களுடைய இயல்பான சில குணங்கள் அது எப்பவுமே மாறாது, அது அப்படியேதான் இருக்கும். அதனால அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. ஏனென்றால் யாரு சாப்பிட்டாலும் அக்காரம் அப்படின்னா வெள்ளைக்கட்டி, கரும்பினுடைய கட்டி, அது இனிக்கதான் இனிக்கும். யாரு தேவரே வந்து சாப்பிட்டாலும் வேம்பு கசக்கதான் செய்யும். தேவர் வந்து சாப்பிடுறார், தேவர்கள் வந்து உண்ணுகிறார்கள் அப்படிங்கிறதுனால வேம்பு எந்த நாளும் இனிக்க போவதில்லை. அது போல கீழான யாரோ ஒருவர் சாப்பிடுகிறார்கள் என்பதனால
வெள்ளக்கட்டி என்பது கசக்க போவதில்லை. அதனுடைய இயல்பிலிருந்து அது மாறாது. அதே போலத்தான் மனிதர்களுடைய பண்பு நலன்களும். தக்காரும் தக்கவர் அல்லாரும். தக்கார் அப்படிங்கிறது இங்க நல்லவர்கள், தகுதிப்பாட்டை உடையவர்கள், நல்ல தகுதிகளை உடையவர்கள். அவர்கள் எந்த சூழலிலுமே தன்னுடைய தகுதியிலிருந்து மாற மாட்டாங்க. செல்வம் வந்த காலத்தும், வறுமை வந்த காலத்தும், இன்னலுற்ற காலத்திலும், எந்த மாதிரி காலகட்டமா இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய இயல்பிலேயே அப்படியே நிற்பாங்க. தகுதி இல்லாதவர்களும் அதே போல அந்த நிலையில தான் நிற்பாங்க. தகுதி இல்லாதவர்களும் அவங்க நாம தகுதி உடையவர்களா நினைச்சிட்டோம்னா அது நம்ம தப்புதான். அவங்கள வேம்பு அக்காரமா ஆக போறது இல்லை. அது போல தகுதி இல்லாதவர்கள் அந்த தகுதியின்மையோட தான் வாழ்வாங்க, தகுதியின்மையோட தான் இருப்பாங்க. அந்த பண்பை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. எது போல என்றால், அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம். யார் சாப்பிட்டாலும் வெள்ளைக்கட்டியினுடைய கரும்பு கட்டின்னா இதுல சொல்றாங்க. இதுல ஒரு உரையில கரும்பு கட்டி, அது வெல்லம். அந்த வெல்லம் இனிக்குதான் இனிக்கும். யார் சாப்பிட்டாலும் அது இனிக்குதான் போகுது. அதே போல கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. வேம்பு வேப்பம், வேப்ப இலை, வேப்ப கொழுந்து. தேவரே தின்னினும், தேவர்களே உண்டாலும் கூட வேம்பு கசக்கத்தான் செய்யும். அதனுடைய இயல்பிலிருந்து மாறாது. அதே போலதான் மனிதர்கள், அவர்களுடைய இயல்பில் இருந்தவர்கள் மாற மாட்டார்கள். இது ஏன் சொல்லுது அப்படின்னா, நாமளா ஒருவரை தகுதியுடையவர்களாக நினைத்துக் கொள்வது, அல்லது தகுதியுடைய ஒருவரை தகுதி இல்லாதவர் என்று நாமளே நினைத்துக் கொள்வது, இதுமே ரெண்டுமே தப்புதான். தகுதி இல்லாதவர்களை தகுதியுடையவர்களாக நினைச்சுக்கிட்டா இன்னும் ஆபத்து. அவங்க செய்யாதவற்றை செய்வாங்க, நம்ம தான் ஏமாந்து போனோம். அதே போல தகுதியுடையவர்களை நாம் தகுதி இல்லாதவர்களை நினைத்து விட்டோம் என்றால் அதுல நமக்கு தான் ஏமாற்றம். நம்ம தான் அதை தவறா புரிந்து கொண்டு அதுல இழக்கிறது நமக்கு தான். சோ ரெண்டுத்துலயுமே இழப்பு உண்டு. அதனால அந்த இயல்பில் இருந்து மனிதர்களால மாற முடியாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டை சொல்லுது. நல்லவர் பொய் சொல்லார் அப்படின்ற மாதிரி ஜென்ரலா எடுத்துக்கலாம். ஆனால் மனிதர்களுடைய இயல்புகள் அவர்களிருந்து மாறப்போவதில்லை அப்படிங்கிறது இந்த பாட்டு சொல்லுது. தக்காரும் தக்கவர் அல்லாரும் தன் நீர்மை. தன் நீர்மை அப்படின்னா தன்னுடைய தகுதிப்பாடு, தன்னுடைய இயல்புகள், நல்ல இயல்புகள், தீ இயல்புகள் எது இருந்தாலும். தக்காரும் தக்கவர் அல்லாரும் தண்ணீர்மை எக்காலும் குன்றல் இலராவர். எந்த காலத்திலும் அது போகாது. ஒரு நல்ல செல்வ குடியில ஒரு நல்ல பண்புடையவன் உச்சமான செல்வ நிலையில இருந்தாலும் அப்படிதான் இருப்பான். ஒன்றுமே இல்லாமல் வறுமையுற்ற பொழுதும் அப்படிதான் இருப்பான். அது அவனுடைய இயல்பு. காரணம் அது வெளிப்புறத்துல இருந்து வருவதில்லை, அது உள்ள இருந்து எழுந்து வருவது. காரணம் கரும்பு கட்டையினுடைய இனிப்பு தன்மை அதனுடைய வெளியிலிருந்து இல்லை, அதனுடைய உள்தன்மை அதுதான். அதனால அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம். கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. ஏன்னா வேம்பினுடைய கசப்பு அதனுடைய உள்ளார்ந்த பண்பு, கரும்பு கட்டியினுடைய இனிப்பு அதனுடைய உள்ளார்ந்த பண்பு. சோ அது அப்படியே நிலைக்கத்தான் நினைக்கும். அக்காரம் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் பெரும்பாலும் இந்த அக்கார அடிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரை பொங்கல் பண்றது, சக்கரை பொங்கல் உடைய இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸோட தான் அதை செய்வாங்க. அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். சக்கரை பொங்கலுடைய செய்முறை வேற, அக்கார அடிசலுடைய செய்முறை வேற. அக்கார அடிசல் இந்த பெருமாள் கோயில கொடுக்குற பிரசாதம், நல்ல அந்த பச்சை கற்பூரம் போட்டு இந்த வாசனையோட இருக்கும். இது அக்காரம்னு படிக்கும் போதே அந்த அக்கார அடிசலுடைய வாசனை தான் வருது. பாருங்க மனசு எங்கெல்லாம் போய் நிக்குது அப்படின்ட்டு. அதனால இது மனிதர்களுடைய இயல்பு என்பது மாறாது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. ரொம்ப உண்மையான உண்மைதான் இது. மனிதர்களை தவறாக புரிந்து கொள்வது என்பது நம்மளுடைய தவறுதான். அதுல நம்ம ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை. இதே பாடல் பழமொழி நானூறையும் இருக்கு. அதுக்கு அந்த உதாரண பாடலே கொடுத்திருக்காங்க. தெற்ற ஒருவரை தீதுரை கண்ட கால் இற்றே அவரை தெளியற்க, மற்றவர் யாவரே ஆயிரும் நன்கொழுகார் கைக்குமே. அதுல வேம்பு மட்டும் சொல்லுது, கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு. அது வேப்ப இலை எடுத்து சாப்பிட்டுட்டு இது ஏன் இனிக்கல அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு தவறோ, அது போல தீய இயல்புடைய நம்பிட்டு நான் இவனை நம்பினே இவன் இப்படி கை விட்டுட்டானே அல்லது கை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொன்னா அது அவனுடைய இயல்பு. அப்போ அவனுடைய தவறு அல்ல, அது நம்மளுடைய தவறு. அப்ப மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அல்லது பழகும் பொழுது அல்லது நம்பும் போது பார்த்து நம்ப வேண்டும் அப்படிங்கறது இந்த பாட்டு சொல்லுது. ரொம்ப அழகான பாட்டு. தக்காரும் தக்கவர் அல்லாரும் தண்ணீர்மை எக்காலும் குன்றல் இலராவர். அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம், கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிளான பாட்டுதான், ஒன்னும் பெரிய இது இது இல்லை. சரி, அடுத்த பாட்டு இதே மாதிரிதான். அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, நமக்கு தெரிஞ்ச உண்மைதான். ஆனா பல நேரம் நம்ம மறந்து விடுவோம், அப்புறம் ஞாபகப்படுத்திப்போம். நம்மளுடைய அந்த சூழல் வரும்போது நமக்கு திருப்பி நினைவில் வரும். அதுதான் இந்த பாடல். காலாடு பொழுதில் கழி கிளைஞர் வானத்து மேலாடு மீனிற் பலராவர், ஏலா இடர் ஒருவர் உற்றக்கால்
ஈன்குன்ற நாட தொடர்புடையேம் என்பார் சிலர். இதுல ரொம்ப அழகான ஒரு குறள் ஒண்ணு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு ஒரு குறள் வரும். அதாவது நமக்கு கேடு வந்து விட்டது என்றால் அது கூட ஒரு வகையில நன்மைதான். கேட்டிலும் உண்டோர் உறுதி, அப்படி கேடு வரும்பொழுது அல்லது நமக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும்போது, தீயவை வந்து சேரும்போது அது ஒரு வகையில நல்லது. ஏனென்றால் அது ஒரு அளக்கிற கோல் மாதிரி. என்ன அளக்கிற கோல் அது அப்படின்னா, எதை அளப்போம் அப்படின்னா, நம்மை சுற்றி இருப்பவர்கள்ல உண்மையானவர்கள் யார் என்பதை அது அளந்து சொல்லிவிடும். கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞர்னா சுற்றத்தவர்கள், அவர்களை அளக்கக்கூடிய கோல் எதுன்னா நமக்கு வரக்கூடிய துன்பம் தான். நமக்கு வரக்கூடிய துன்பம் வரும்பொழுது நம்ம அதை அந்த அந்த துன்பத்தை அளவுகோலாக வைத்து பிறருடைய நிலை என்ன என்பதை அளந்து விடலாம். அதனால அதுலயும் ஒரு உறுதி, அதுலயும் நல்லது உண்டு, அது கெட்டதுலயும் ஒரு நல்லது உண்டு. யாரு நம்ம கூடவே உண்மையாவே இருக்காங்க, நமக்கு யார் உதவி செய்வாங்க, யார் நம்மை கைவிடுவார்கள் அப்படி என்பதை அளக்கக்கூடிய கோளாக அது இருக்கும் அப்படின்னு அந்த திருக்குறள் வரும். இந்த பாட்டு அதையேதான் சொல்லுது. காலாடு பொழுதில் கழி கிளைஞர் வானத்து மேலாடு மீனில் பலராவர். காலாடு பொழுதில் அப்படின்னா செல்வம் வந்த காலத்து. காலாடு அப்படின்னா இங்க வந்து அங்கே இங்கேயுமா போறது. காலாடுதல் அப்படின்னா செல்வம் உண்டாகிய பொழுது. காலாடுறது அப்படின்னா புச்சக்கமா காசு, இங்க போலாம் அங்க போலாம், அப்படி வரலாம் இப்படி வரலாம், அது காலாடு. நல்லா இருக்குல்ல. காலாடு பொழுதில் அப்படி இருக்கிற காலத்துல உன்னை சுற்றி ஏராளமான குற்றத்தவர்கள் உன்னை சூழ்ந்து நிற்பார்கள். அவர்கள் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய மீனை விட பலராக இருப்பார்கள். வானத்தினுடைய விண்மீனுடைய எண்ணிக்கையை விட பல சுற்றத்தவர்கள் வருவார்கள், போவார்கள், சொந்தம் கொண்டாடுவார்கள், எல்லாரும் இருப்பாங்க. காலாடு பொழுதில் கழி கிளைஞர்கள் என்றால் சுற்றத்தவர்கள். கழினா ஏராளமான. வானத்து மேலாடு மீனில் பலராவர். வானத்தில் இருக்கக்கூடிய மீன்களை விட, அதுவே எக்கச்சக்கமானது, அதை விட பலராக இருப்பார்கள். அதாவது உன்னிடம் செல்வம் இருக்கும் பொழுது. ஏழா இடர் ஒருவர் உற்றக்கால், அதே அவனுக்கு அந்த செல்வந்தனுக்கு ஒரு இடர் என்பது வந்து விட்டது என்றால், துன்பம் வந்து விட்டது என்றால், ஈர்குன்ற நாட, ஈர்குன்றனா பசுமையான தன்மையான குன்றத்தை உடைய நாடனே தொடர்புடையேம் என்பார் சிலர். ஒரு சிலர் மட்டும்தான் அப்போ உன்னோட நாங்கள் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கிறோம், உன்னோடே இருக்கோம், நீ நல்லா இருக்கும் போது கூட இருந்தோம் இல்லையா, அது போல உன் கூடவே நான் இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க சிலர் தான். அவங்கப்பா பலர் கிடையாது. செல்வம் இருந்த போது பலர் இருப்பார்கள், துன்பம் வந்த போது சிலர் தான் இருப்பார்கள். அந்த சிலர் தான் உன்னுடைய உண்மையான உறவினர்கள், நண்பர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற இந்த பாட்டு சொல்லுது. ரொம்ப அழகான பாட்டு. காலாடு பொழுதில் கழி கிளைஞர் வானத்து மேலாடு வீணில் பலராவர். ஏலா இடர் ஒருவர் உற்றக்கால் ஈர்குன்ற நாட தொடர்புடையேன் என்பார் சிலர். மிகச் சிலர் மட்டும்தான் தொடர்புடையவர்களாக உன்னோடு இருப்பார்கள். இதுதான் நிறைய பாடல், நம்ம வந்து நிறைய இதுக்கு உதாரணம் சொல்லிட்டே போலாம். அது நிறைய பாட்டு இருக்கு. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. குறள்ல வருது. இல்லை, ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா அவனை எல்லாரும் கேலி செய்வாங்க. எல்லாரும் எள்ளுவர். எள்ளுவர்னு நகைத்தல், கேலிக்கு உள்ளாக்குதல். எள்ளுவர். செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. செல்வம் இருந்ததுன்னா பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு, பணக்காரனை சுத்தி 10 பேரு அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். அது போல அவங்க சுத்தி ஒரு 10 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க எப்பவுமே. அது போல இன்னொன்னு வந்து இதுக்கு ஈக்குவலான இன்னொரு குறள் என்ன சொல்றாருன்னா, கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சொடும். கெடும்போது நம்மை கைவிட்டு போகக்கூடிய நண்பர்களை நினைத்தால் மனம் எப்பொழுதுமே தீயினால் சுட்டது போல துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது இது. அதனால உடைமை இருந்தால் எல்லாரும் சுத்தி இருப்பாங்க, இல்லைன்னா எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாங்க. அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச உண்மைதான். நமக்கு இந்த உண்மையை வந்து சொல்லணுங்கிறது இல்லை, ஆனா தெரியும் எல்லாருக்குமே, வழி வழியா எல்லாருக்கும் தெரியக்கூடியது. ஆனால் அதை பாட்டுல பொதிந்து வைப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அதனால இந்த பாடல் இந்த மீனிங்க சொல்லுது. காலாடு பொழுதில் கழி கிளைஞர் வானத்து மேலாடு மீனில் பலராவர். ஏலா இடரொருவர் உற்றக்கால் ஈர்குன்ற நாட தொடர்புடையேன் என்பார் சிலர். ஒரு சில உறவினர்கள் மட்டும்தான் அப்பொழுது கூடவே இருந்து அந்த துன்பத்தை துடைக்க முனைவார்கள். இது உலகத்தினுடைய இயற்கை, உலக இயற்கையினுடைய உண்மை இது. அதனால இந்த மெய்மை அதிகாரத்துல இது வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த பாட்டு ரொம்ப சிறப்பான பாட்டு. 3 அறம் பொருள் இன்பம். இந்த 3 இருக்கு இல்லையா, அறம் பொருள் இன்பம் வீடு. வீடு பேர் இந்த 4 உறுதி பொருள்கள்னு இலக்கியங்கள் சொல்லுது. அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த வீடை பத்தி நம்ம அதிகமா முக்தி அடைதல் அப்படிங்கிறத நம்ம பெருசா இல்ல, அறம்பொருள் இன்பம் தான் முக்கியமானது.
இந்த மூன்றுல நடுவுல இருக்கிறது இருந்துச்சுன்னா மத்த ரெண்டும் வந்து சேர்ந்துடும். நடுவுல இருக்கிறது பொருள். இந்த பொருள் இருந்தது என்றால் அறம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும், வசதி கிடைக்கும். அதனால இன்பம் வரும். அதனால இந்த மூன்றுல நடுவுல இருக்கிறது தான் முக்கியம். நடுவிலா வையத்து மன்னிய மூன்றில் நடுவனது எய்த இருதலையும் எய்தும். நடுவனது எய்தாதான் எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர். ரொம்ப அழகான பாட்டு. பொருள் இருப்பவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு மத்த ரெண்டும் கிடைக்கும், அறமும் கிடைக்கும், இன்பமும் கிடைக்கும். ஆனால் அது இல்லாதவனுடைய நிலைமை என்ன? உலையில கொதிக்கிற உலையில விழுந்தது போன்ற துன்பம் தான் அவனுக்கு எப்பவுமே இருக்கும், பாக்கியப்படும். பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துல எதுவுமே செய்ய முடியாது. பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் இல் அப்படின்னு குறள் இருக்கு. செருணருடைய பகைவர்களுடைய செருக்கை அறுக்கக்கூடிய ஒரு வேல் உண்டென்றால், அவர்களுடைய செருக்கை கர்வத்தை அடக்கக்கூடியது உண்டென்றால் அதை பொருளால் மட்டும்தான் செய்ய முடியும். பொருளை சேரு, பொருளை உண்டாக்கும், பொருளை பெருக்கிக்கொள் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. நிறைய செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில். அதை விட பெரிய வாழ் கிடையாது. வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னா பணம் சம்பாதிச்சு நல்ல நிலைமையில இருந்து வாழ்ந்து காட்டுறதுதான் வாழ்ந்து காட்டுறதுன்னு பேர். அதனால பொருள் உடைமை என்பதை தவறாக இலக்கியங்கள் சொல்லல. அது மேபி பின்னாடி வந்து பொருள் சேர்க்கிறது அப்படிங்கிறதே வந்து ஆங்கிரி யங்மேன்லாம் நம்ம சினிமாக்கள்ல பார்ப்போம். பொருள் சேர்க்கிறது, செல்வந்தர்களாக இருப்பதே நமக்கு தவறு அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் பின்னாடி வந்துருச்சு. அந்த செல்வம் பணக்காரர்கள்லாம் ரொம்ப மோசக்காரர்கள், ஏழைகள்லாம் ரொம்ப நல்லவங்க, ஏழைகளுக்கெல்லாம் சூதுவாது தெரியாது, அவர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, வெள்ளந்தியானவங்க, ஆனா பணக்காரர்களுக்கு எல்லா மோசமான குணமும் உண்டு அப்படிங்கிற சித்தரிப்பெல்லாம் பின்னாடி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அது காலத்தினுடைய மாறுபாடுல அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் செல்வம் உடைமை, பொருளை சேர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அதாவது பொருள் மட்டும் இருந்தா போறாது, பொருளின் காரணமாக வரக்கூடிய அருளும் இருக்கணும். அது வள்ளுவம் அதான் சொல்லுது. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்துல எந்த நிம்மதியும் கிடையாது. ஒருவனிடம் பொருள் இல்லை என்றால் இந்த உலகத்துல அவன் வாழ்வதற்கே தகுதியற்றவன். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. அதே அந்த பொருளை கொண்டு அவன் அருளை தேடவில்லை என்றால் அவனுக்கு சொர்க்கத்துல இடம் இல்லை. அருள் இல்லார்க்கு அவ்வுலகில் இடம் இல்லை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. இது வந்து திருக்குறள் சொல்லக்கூடிய கருத்து. இந்த பாட்டு, இந்த நாலடியார் பாட்டு இதுதான் சொல்லுது. வடுவிலா வையத்து மன்னிய மூன்றில். வடுன குற்றம், குற்றம் இல்லாத இந்த வையத்தில், இந்த உலகத்துல மன்னிய மூன்றில், நிறைந்த இந்த மூன்றில் அறம், பொருள், இன்பம், இந்த மூணு முக்கியம். மனுஷர்களுக்கு இந்த மூணுமே முக்கியம் தான். இது ஒண்ணு இருக்கலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அறம் செய்ய வேண்டும் என்றால் பொருள் வேண்டும். பொருள், அந்த அறமும் பொருளும் இருந்தால் இன்பம் தன்னாக வரப்போகிறது. இந்த ரெண்டுல எது இல்லைன்னாலும் கஷ்டம் தான். அப்போ ஆனா பொருள் ரொம்ப முக்கியமான வேண்டும். மன்னிய மூன்றில் நடுவனது எய்த, நடுவில் இருக்கக்கூடிய இந்த அறம் என் பொருள் என்பதை எய்த இருதலையும் எய்தும். மற்ற இரண்டும் தன்னால் வந்துவிடும். அறமும் வரும், இன்பமும் வரும். நடுவனது எய்தாதான். அப்படி நடுவில் இருக்கக்கூடிய பொருளை யார் ஒருவன் பெறவில்லையோ, அவனிடம் பொருள் இல்லையோ, எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர். கொதிக்கிற உலையிலிட்டு கொதிக்கிற இதுல தண்ணியில விழுந்தா எப்படி வந்து அப்படி கொதிச்சு போகுமோ அது போல துயரை அவன் அடையும். உழைப்பெய்து அடுவதுன்னா சமைப்பது. அடுக்களை அப்படின்னா சமைக்கிற கலை, சமைக்கிற ரூம் இல்லையா, சமையலறை. சமையலறைக்கு அடுக்கறைன்னு ஒரு பேர் உண்டு. அதனால அடுவது போலும், சமைப்பது போல. உலையில போட்டு சமைக்கும் போது தண்ணி கொதிக்கும் போது அது உள்ள தூக்கி போட்டா எப்படி ஒரு துன்பம் வருமோ அது போல துன்பத்தை அவன் அடைவான். அதனால இந்த உலகத்துல மூன்று இருக்கிறது. இந்த மூன்றையும் அடைய வேண்டும் என்றால் நடுவில் இருக்கக்கூடிய பொருளை அடைய வேண்டும். அது இருந்தா மட்டும்தான் மதிப்பு உண்டு. அறம் சேரும், இன்பமும் சேரும். அதனால பொருளை அதுதான் அந்த பாட்டு பார்த்தோம் இல்லையா, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் இல் அப்படின்றது வந்து இதுல திருக்குறள் சொல்லுது. சோ வந்து அறம், பொருள், இன்பமும் மூன்றும் ஆற்றும் பெருமனின் செல்வம். இந்த செல்வத்தினால அறம், பொருள், இன்பம் மூன்றையும் நீ கொண்டு வரலாம் அப்படின்னு புறநானூறு ஒரு பாட்டு சொல்லுது. சரி, ஓகே. இந்த பாட்டினுடைய பொருள் இதுதான். நல்லா புரியுது இல்லையா? ரொம்ப சிறப்பான அழகான பாட்டு. உலகத்தினுடைய உண்மையை அது சொல்லுகிறது. பழமொழி இதே போல பழமொழியில ஒரு பாட்டு வருது, அதையும் பார்ப்போம். அருளுடையாரும் மற்றல்லாதவரும் பொருளுடையாரை புகழாதார் இல்லை, பொறுபடை கண்ணாய் அதுவால் திருவுடையார் பண்டம் இருவர் கொள்ளல். திருவுடையாரை தான் நம்பிதான் எல்லாருமே இருக்கிறார்கள். திருவுடையாருடைய பண்டத்தை தான் அருளுடையவர்களும் கொள்கிறார்கள்,
அறம் இல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால பொருள் என்பது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத இது சொல்லுது. இதுலதான் வந்தது பணம் தானே அறிவாகும், பணம் தானே வித்தையுமாம், பணம் இல்லாதவர் பிணமாம் பான்மை சேர்வார். தண்டலையார் சதகம் அப்படிங்கிறதுல வந்து தண்டலையார் சதகம்னா என்னன்னு போட்டு பார்த்தீங்கன்னா மத்த இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி இருக்கே, தண்டலையார் சதகம் படிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் இணைய பல்கலைக்கழகத்துல அது அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது போய் பார்த்தேன். அது வந்து தண்டலை அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற சிவபெருமான் மேல பாடப்பட்ட பாடல்கள். அது எல்லாமே படிக்காசு புலவர் அப்படிங்கிறவர் எழுதிய பாடல்கள். ரொம்ப எளிமையான பாடல்கள் பிரிச்சுதான் கொடுத்திருக்காங்க. அது நம்மளால படிச்சு நம்மளே படிக்க முடியும். அதுக்கு நம்ம சொல்லித்தரத்துக்கு ஒருத்தர் வேணுங்கிறது இல்லை, அதுவே பிரிச்சு படிக்கலாம். ரொம்ப அழகான ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழியோட முடியுது அந்த பாட்டு. அந்த பாட்டுல தண்டலையில இருக்கக்கூடிய சிவபெருமானே உன்னை இப்படிலாம் வணங்குகிறேன், இதுதானே இதுக்கு பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியில முடியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பழமொழிகள்லாம் அதுல இருக்கு. சும்மா ஒரு 10 மட்டும் குறிச்சு வச்சிருக்கேன், அதை மட்டும் சொல்றேன், டைம் இருக்கு இல்லையா. விடியல் மட்டும் மழை பெய்யினும் அதில் ஒட்டாங்குச்சி முளை வீசிடாதே. நல்லா இருக்குல்ல. விடியல் மட்டும் விடிய விடிய மழை பெஞ்சாலும் குச்சியா இருந்தா, மரக்குச்சியா இருந்தா அதை தளிர்க்கும். ஒட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கூட சில்லு பாண்டி விளையாடுவோமே, ஒட்டாங்குச்சி முளை வீசிடாதே, அதுல முளை வராது, அதனால ஏமாந்து போறது வேஸ்ட். எட்டி மரம் பழுத்தாலும் ஈயாதார் வாழ்ந்தாலும் என்னுண்டாமே. எட்டி மரத்தினுடைய காய் பயங்கர கசப்பு, அதுல பழம் பழுத்தா என்ன, காய் காய்ச்சா என்ன, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எட்டி மரம் பழுத்தாலும் ஈயாதார் வாழ்ந்தாலும், நிறைய காசு இருக்கான ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டான், வாழ்ந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிறது இந்த பழமொழி. காத வழி பேரில்லான் கழுதையோடு ஒக்கும். இந்த பழமொழி ரொம்ப வித்தியாசமா இருந்து. காத வழி பேரில்லான், காதம்னா ஒரு தொலைவு இல்லையா, அந்த காத வழிக்கு கூட யாராவது அவனுடைய புகழை சொல்லவில்லை என்றால் அவர் கொடுப்பாருங்க, அவர் கேட்டா பண்ணுவாருங்க அப்படின்னு ஒரு பெருமையை அவன் ஈட்டவில்லை என்றால், புகழை ஈட்டவில்லை என்றால் அந்த ஊர்ல தெரியற கழுதைக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம், ஒண்ணும் கிடையாது. காத வழி பேரில்லான் கழுதையோடு ஒக்கும். அப்புறம் இன்னொரு நல்ல ரொம்ப சொர்க்கத்தே போகும்போதும் கக்கத்தே ராட்டினத்தை சுமத்தல் அப்படின்னு ஒரு பழமொழி. சொர்க்கத்தே போகும்போதும் கக்கத்தே ராட்டினத்தை சுமத்தல். அதாவது நம்ம சொல் வழக்குல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை டிங்கிருந்து அடிச்சோம் அப்படின்னு. அதாவது நம்ம கஷ்டத்தோட அங்க போறோம், அங்க ஏற்கனவே ஒரு கஷ்டம் நின்றுட்டு இருக்குது நமக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. சொர்க்கத்துக்கு தானே போக போறோம், அப்ப என்ன அங்க போய் அனுபவிக்க வேண்டியதானே. ராட்டினம் என்பது வந்து நூல் நூற்று ராட்டையை அதுக்கப்புறம் பின்னாடி காந்தி ஒரு முக்கியமான ஒரு தேசிய ஒரு அடையாளமா மாத்தினார், அது வேற விஷயம். ராட்டை என்பது இந்த நாட்டினுடைய சுதேசியாக மாறியது வந்து பிற்காலம். ஆனால் இந்த பாடல்கள் எழுதப்பட்ட காலத்துல ராட்டினம் என்பது ஏழ்மையினுடைய அடையாளமா பார்க்கப்பட்டிருக்கு. அதனால வந்து சொர்க்கத்தே போகும்போதும் கக்கத்தே ராட்டினத்தை சுமத்தல் அப்படின்னு ஒரு பழமொழி. இன்னொரு வந்து ரொம்ப அழகான பழமொழி, ரொம்ப வித்தியாசமான பழமொழி பாருங்க. அரிசி உண்டேல் வரிசை உண்டாம், அக்கால் உண்டாகில் மச்சான் அன்பு உண்டாமே அப்படி ஒரு பழமொழி. அரிசி உண்டேல் வரிசை உண்டாம், அக்கால் உண்டாகில் மச்சான் அன்பு உண்டாம். அக்காலை வச்சுதான் மச்சான், அதாவது அந்த அவருடைய இது. அப்புறம் நெருப்பினை சிறியதென்று முந்தானைதனில் மூடிய நினைந்தவாறே. நெருப்பு சின்னதுதான், அதுக்காக முந்தானையில முடிச்சு வச்சுக்க முடியுமா, அதை எரிச்சிடும் இல்லையா. அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நெருப்பினுடைய குணம் ஒன்றுதான். நெருப்பினை சிறியதென்று முன்றானைதனில் மூடிய நினைந்தவாறே. எனக்கு பாரதியினுடைய பாட்டுதான் நினைப்பு வந்தது, உங்களுக்கும் அந்த பாட்டு தெரியும். அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை யாங்கோர் காட்டிடை பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அந்த ரிதம்ல முடியும் அது. சோ தழல் என்பது அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதனுடைய தன்மை உண்டுதான். இதெல்லாம் தண்டலையார் சதகத்துல இருக்கு, முடிஞ்சா எடுத்து இணையத்துல இருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. சரி, இந்த 115வது பாட்டோட நம்ம இன்னைக்கு வகுப்பு நிறைவு செய்யலாம். நல்லாவின் கன்றாயின் நாகும் விலை பெறும், கல்லாரே ஆயினும் செல்வர்வாய் சொற்செல்லும், புல்லீரல் பொழுதின் உழவே போன் நீதாடி செல்லாவா நல்கூர்ந்தார் சொல். நல்கூர்தல் அப்படின்னா வறுமையுறுதல். செல்வந்தன் இருந்தால், ஒருவரிடம் செல்வம் இருந்தால் அவன் என்ன சொன்னாலும் இந்த உலகம் கேட்கும். அவனுடைய வாய்ச்சொல் இங்கே எல்லாரும் கேட்பாங்க, எல்லாருக்குமே அது வந்து அது ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கு. ஆனால் ஒரு நல்ல உண்மையை சொல்லுகிறான் ஒருவன், நல்ல நல்ல செய்திகளை சொல்கிறான், ஆனால் அவன் ஏழை என்றால் அதை இந்த உலகம் பொருட்படுத்தாது. அதனால இதை வந்து பணம் இருக்கிறவனுடைய ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழை சொல் அம்பலம், அம்பலம்னா ஊர் பொதுமேடை, பொதுமேடையில ஏறி சொன்னாலும் ஏழையினுடைய சொல்லுக்கு மதிப்பு கிடையாது. ஆனா பணக்காரன் என்ன வளர்னாலும் அதுக்கு மதிப்பு உண்டு. அதுதான் உலகத்தினுடைய இயற்கை. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. நல்லாவின் கன்றாயின் நாகும் விலை பெறும்.
நல்ல பசுவினுடைய கன்றாக இருந்தால், அது இளம் கன்றாக இருந்தால் கூட நல்ல விலைக்கு போகும். நல்ல விலைக்கு போகும். ஏன்னா அதே போலதான் பணக்காரன் சிறியவனாக இருந்தாலும் தகுதிக்குறையுடனாக எதுவாக இருந்தாலும் அவனுடைய சொல் அம்பலத்துல ஏறும். கல்லாரே ஆயினும் செல்வருவாய் சொற்செல்லும். அவன் கல்லாதவனாக இருந்தாலும் முட்டாளாக இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய சொற்களை இந்த உலகம் நம்பும். காரணம் அவனும் பணம் இருக்கிறது. ஆயினும் செல்வருவாய் சொற்செல்லும். புள்ளீரை பொழுதின் உழவே போன் மீதாடி. இது ஒரு ஓமை. அதாவது நல்லா மழை பெஞ்சாதான் உழ முடியும். மண்ணு இழகி உழத்துக்கு சரியா இருக்கும். உழவு உழும் போது அந்த ஏரோட்டும் பொழுது நல்லா தண்ணி இருந்ததுனாதான் நல்லா உழ முடியும். மண்ணு இழைஞ்சு கொடுத்து மேலே கீழோடி மேலோடி வரும். கொஞ்சமா மழை பெஞ்சிருக்கு, மழை அப்படி சும்மா அப்படி தூரி விட்டுருக்கு அப்படின்னா அப்ப அந்த ஒரு நிலத்தை உழ முடியாது. கொஞ்சம் கஷ்டம். மண்ணு இறுக்கி போயிடும். கொஞ்சமா மழை பெஞ்சா மண்ணு இன்னும் இறுகிடும். அப்போ சாதாரணமா இருந்தா கூட புழுதி வரும். ஆனா கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா மண்ணு இறுக்கி போயிடும். அப்போ உழ முடியாது. அதே போல புள்ளீரை பொழுதின் உழவே போல், அந்த உழவு போல புள்ளிய ஈரத்தில் கொஞ்சமா ஈரம் இருக்கும் பொழுது எப்படி உழ முடியாதோ அதே போல செல்வம் இல்லாதவன் ஏழையினுடைய வாய்ச்சொல்லை யாரும் மதிக்க மாட்டார்கள். அது ரொம்ப கடினம். அது காதல் ஏறுவதற்கு கடினம். அதனால பலருக்கும் பொருந்தாததாக அது போய்விடும். அதனால பணக்காரன் எது சொன்னாலும் அது எல்லாரும் இந்த உலகம் காதுபட கேட்கும். ஆனால் பணம் இல்லாதவன் ஏழை சொன்னால் மிக சிறிது ஈரமே இருக்கக்கூடிய நிலத்துல உழுவது எவ்வளவு கடினமானதோ அது போல கடினமாக மற்றவரால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக அது ஆகிவிடும். அதனால பணம் இருப்பவனுடைய சொல்லுதான் இங்க ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது போல பணம் இருப்பவர்கள் தான் எல்லாரும் கேட்டுப்பாங்க. அதனால பணம் என்பது பொருள் செய்வது என்பது இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பொருள் செய்யணும் அப்படின்னா ஒன்று முன்னாடி இதுல சொன்ன மாதிரி நாளடைய சொன்ன மாதிரி ஒரு செல்வந்திரர்களா இருக்கிறதுக்கும் முன்வினைகள் காரணமா இருக்கும். இல்லை என்றால் முயற்சி செய்து அதை ஈட்ட வேண்டும். இப்படி எந்த காரணம் வேணாலும் சொல்லிக்கலாம். இது பின்னாடி வரக்கூடிய பாடல்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். செல்வமுடைய மீது என்ன பேசுதுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதனால இந்த பாட்டு இல்லார் வாய் சொல்லினும் நயம் இன்னா, அது இன்னா நாற்பதுல வரக்கூடியது. இப்போ வறுமையில் இருப்பவர்களுடைய வார்த்தைகளை யாரும் காதுபட கேட்க மாட்டார்கள். பணக்காரனுடைய வார்த்தைகள் தான் இங்கே விலை போகும் அப்படிங்கிறத அந்த ஒரு உண்மை, இந்த உலகியல் உண்மையை இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. சோ இதுதான் மெய்மெய் அதிகாரத்துல ஒரு 5 பாட்டு பார்த்திருக்கோம். மீதி அடுத்து அது சொல்லக்கூடிய உண்மைகளை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.